கணி கணித்துக்கிறீர்களே, அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலே நாம் ரமலானுடைய 15வது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கணித்துக்கிறீர்களே, ரமலானுடைய பல சிறப்புகள் இருக்கிறது. அதில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது என்னென்னு சொன்னால், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்வது. ரமலானிலே இது சிறப்பு வாய்ந்த இந்த நேரத்திலே எவ்வாறு நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது, அது இன்னும் அதாவது நம்முடைய துஆ கபூலாகக்கூடிய நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால், நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதற்காக வேண்டி பிரத்யேகமாக இந்த வீடியோவை போடுகின்றேன். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க. ஏன்னு சொன்னால், நபி சொன்னாங்க, அத்தால் ஹைரு கஃபாயிலி, நன்மையான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அந்த நன்மையை செய்தவர்களுக்கு ஒப்பாவார்கள். இதனை கொண்டு யாரெல்லாம் பலன் அடைந்தார்களோ அதே நன்மை நமக்கும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குறையிலே ரமலான் மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்ததாக பாக்கியம் மிகுந்த உலகம் முழுவதற்கும் அருட்கொடையாக வந்த இந்த குர்ஆன் ஆகப்பட்டது ரமலான் மாதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய நீங்கள் பார்க்கலாம், ரமலானில் அனைத்து மக்களுமே நோன்பு வைப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நோன்பு வைப்பாங்க, பெரிய வயசான நோன்பு வைப்பாங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். காரணம், அல்லாஹ்வுடைய ரஹமத் ரமலான் முழுவதுமே அதிகமாக இறங்கி கொண்டு இருக்கிறது. தஹஜ்ஜத்தில் தான் எப்போதுமே அல்லாஹ்வுடைய பாக்கியம் மிகுந்த ரஹமத் இறங்கி கொண்டு இருக்கும். அந்த சமயத்தில் நிமிஷம் சொன்னாங்க, தஹஜ்ஜத்தில் அல்லாஹ் தாலா 1வது வானத்தில் இறங்கி என்னிடம் யாராவது கேட்கிறீர்களா, தருகிறேன். என்னிடம் பாதுகாப்பு தருகிறீர்களா, பாதுகாப்பு தருகின்றேன். என்னிடம் துவா செய்கிறீர்களா, துவா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதாக, பாவமன்னிப்பு கேட்குறீங்களா, பாவமன்னிப்பு தருகிறேன் சொல்வதாக நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ரமலான் முழுவதுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ரஹமத்தாகப்பட்டது ரமலான் முழுவதுமே இறங்கி கொண்டிருக்கிறது. அதனால் ரமலானில் நீங்கள் நோன்பு வைத்து கொண்டு எந்த சமயத்தில் நீங்கள் துவா செஞ்சாலும் அது கபூலாகும். நோன்பாளியுடைய துவா கபூலாகும். அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். ஏன்னா நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேரம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்து நோன்பு திறக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ ஸலவாத்து 3 தடவை ஓதி, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 3 தடவை ஓதி துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது கபூலாகும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சிறப்பு நேரம் என்னென்னு சொன்னால், தஹஜ்ஜத்துடைய நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பாங்கு சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சஹருக்கு எந்திரிச்சிருவீங்க. சஹர்லாம் முடிச்சுட்டு பாங்கு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அல்லாட்ட உங்களுக்கு தேவையை கேளுங்க. அது நிச்சயமாக அது கபூலாகும். இன்னொரு சிறப்பான நேரம் என்னென்னு சொன்னால், லைலத்துல் கத்ருடைய நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக கபூலாகும், சந்தேகமே கிடையாது. ஏன்னா லைலத்துல் கத்ர் என்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரமும் நாம் கேட்கக்கூடிய துவாவும் ஒன்றிணைந்தால் அது நிச்சயமாக கபூலாகும் என்று நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த நேரம் எப்போ அப்படிங்கிறது நம்ம லைலத்துல் கத்ர் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை ஒற்றைப்படையில் தேட சொல்லியிருக்கிறாங்க. 21, 23, 25, 27, 29 5 இரவுகள் நமக்காக இருக்கின்றன. இந்த 5 இரவையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னால், நீங்கள் சஹர்லாம் முடிச்சுட்டு பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். பாங்கு சொல்கிறதுக்கு முன்பாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க சொன்னால், நீங்கள் முழுமையாக துவாவிலே இருங்க. அதாவது ஸலவாத்து ஒரு 12 ஓதிடுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 12 ஓதிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தரான்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை திருப்பி கேளுங்க. இடையில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து ஓதிக்கங்க, இடையில ஸலாத் ஓதிக்கங்க. இப்படியாக
வாங்க சொல்லும் வரை நீங்கள் இந்த 5 நாளும், அதாவது 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாளுமே செஞ்சுட்டு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நேரமாக வாய்க்கும். ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு முன்பு நீங்கள் தாஜி தொழுங்க, திக்கர்லாம் செய்யுங்க, சலாவாத் ஓதுங்க, குர்ஆன் ஓதிக்குங்க. ஆனால் இந்த கடைசி அரை மணி நேரத்தை மட்டும் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, இது எத்தனையோ நம்ம பல விஷயங்களுக்காக வேண்டி நம்ம அல்லாட கேட்டுகிட்டு இருந்திருக்கோம். முக்கியமான தேவை அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காண்டி கேட்பாங்க, சில பேருக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்காக வேண்டி, சில பேருக்கு கணவன் பிரிஞ்சிருப்பார், திரும்பி வரணும். அதே மாதிரி சில பேருக்கு ஆண் குழந்தை வேணும், சில பேருக்கு பெண் குழந்தை வேணும், சில பேருக்கு வியாபாரம் தடைப்பட்டு கொண்டு இருக்கும், சில பேருக்கு செய்வினை பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, சில பேருக்கு தீராத நோய் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் குறிப்பிட்டு அதை அந்த நேரத்தில் திரும்பி கேட்டுன்னு சொன்னால் அந்த நேரமும் நீங்கள் கேள்வி துவாவும் ஒன்றாகும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறப்பான இந்த நேரமாகப்பட்டது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா அந்த லைலத்துக்குரிய இரவு பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஒரு நாளாகப்பட்டது 1000 மாதங்களை விட சிறப்பானது. 1000 மாதங்களை விட சிறப்பானது, அதாவது 81 வருஷங்களுடைய சிறப்பானது. ஆகவே அப்படி நீங்கள் அந்த சமயத்துக்கு கேட்கக்கூடிய துவா 81 வருஷம் கேட்கக்கூடிய துவா விட சிறப்பானது. ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக. வெற்றி பெற்ற கூட்டம் யார் தெரியுமா? அந்த கூட்டம் யார் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்னென்னா, யாரெல்லாம் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெற்ற கூட்டம். அப்போது நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும், தீமையோடு தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மைனா என்ன? 5 நேரம் அந்த நேரத்தில் தொழுவது, சுன்னத்தா நஃபிலான வாஜிபான தொழுவது விடாமல் தொழுகிறது, தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹாபாமின் தொழுவது, காலை மாலை தஸ்பீஹாத்துகள், காலையில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம், மிகப்பெரிய சிறந்த ஒரு திக்ர். இதை 100 தடவை. அதே மாதிரி 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை வருது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை வருது. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை வருது. ஆகவே இந்த மாதிரி காலையில் 100 தடவை, சாயந்தரம் 100 தடவை. எப்போல்லாம் நீங்கள் திக்ர் செய்கிறீங்களோ, திக்ர் செய்து முடிச்சுட்டு அதோட துவா செய்ய எல்லாம் கபலாகும். ஆகவே இந்த காலை மேலே தஸ்பீஹத்தை நம்ம ஓதுறது, குர்ஆனை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறது, ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதிகமாக ஓதுறது, இந்த மாதிரி நீங்கள் செய்ய காலை மாலை செய்யுங்க, அமைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. அண்டை வீட்டுக்காரர் உற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உற்றாரை சேர்ந்து வாழுங்கள். ஏன்னா உற்றாரை சேர்ந்து வாழ்வது நம்முடைய ஆயுசு ஆகப்பட்டது அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகிறது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸாகப்பட்டது திருமறை பதிவாக இருக்கிறாகவே உற்றாரை சேர்ந்து. அதே மாதிரி தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறது, அது மாதிரி விபச்சாரம் செய்கிறது, மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, செய்வனை செய்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, இந்த மாதிரி விஷயங்களை தீமை என்னென்ன மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, வியாபாரம் செய்யும்போது எடையை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும், நன்மையான விஷயத்தை செய்யணும். அவர் தீமையை ஏவி தீமை தடுத்து கொண்டு இருக்கணும். இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம். வெற்றி பெற்ற கூட்டம் யாருன்னு சொன்னால் சொர்க்கவாதிகள். ஆகவே சொர்க்கவாதியுடைய கூட்டத்தில் ஆகணும்னு சொன்னால் இந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அமைத்து கொண்டு செய்யுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோவை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் செஞ்சுட்டாவே என்ன செய்யும், அவங்கவுங்க அப்படி ஷேர் செய்யும்போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும். அந்த நிலைமையில் அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இப்படிப்பட்ட கூட்டம் தான் வெற்றி பெற்ற கூட்டம், சொர்க்கவாதிகள் கூட்டம். ஆகவே அந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் உங்களை அல்லாஹ் இணைப்பானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.